சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை என்னவென்று நீ கட்டாயமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வயிற்றுக்குள் ஒருவன் வைத்த செய்வினையை உன் சாயப்பா நான் எடுக்க வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் உன் அப்பாவுக்கு நிச்சயமாக நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நான் உனக்கு என்ன செய்யப் போகிறேன் என்பதனை தெரிந்து கொள்ள நிச்சயமாக நீ முன்னே வர வேண்டும் குழந்தையே. உன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற இந்த செய்வினைக்கு சொந்தக்காரி இவள்தான். இவளை யார் என்று நான் உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்கின்றேன். வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து, எத்தனையோ சோதனைகளை சந்தித்து நாம் என்றாவது வாழ்ந்துவிட மாட்டோமா என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற என் குழந்தைகளுக்குத்தான் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை அங்கே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற சில மனிதர்களும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் அவ்வளவு சுலபமாக எல்லாம் இடத்தில் வந்து சேரவில்லை. ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டித்தான் இப்பொழுது நீ இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலைக்கு வருவதும் உனக்கு மற்றவர்கள் உதவி செய்வதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒருவரால் உனக்கு செய்வினைகளை வைக்க முடியும், செய்வினைகளை உனக்கு செய்ய முடியும். ஏனென்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை ஏற்படுத்தாமலும் நீ பதற்றம் அடையாதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, அங்கு உன் அப்பா உன்னை காப்பாற்ற ஒரு முடிவு ஓடோடி வந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே என்றாவது ஒரு நாள் நல்ல வழிக்கு உன்னை கொண்டு வந்து விடாதா, நல்ல வழிக்கு உன்னை அழைத்து சென்று விடாதா என்பதற்காக மட்டும்தான் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ ஈடுபட்டிருக்கின்ற பல விஷயங்கள் இப்பொழுது வரையிலும் உனக்கு நல்ல முடிவை கொடுக்கவில்லை. நீ இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நம்மோடு அன்றாடம் நடந்து செல்கின்றவர்கள், அன்றாடம் பயணிக்கின்றவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களோடு நீ அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவரவர் எண்ணங்களுக்கும் அவரவர் உணர்வுகளுக்கும் ஏற்ப நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே இருந்தால் போதும். ஆனால் இப்படியெல்லாம் நினைத்து நாம் வாழ நினைக்கின்ற நேரத்தில் நம்மை வாழ விடாமல் தடுப்பது யார் என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்றாய். தன்னை வாழ விடுவது யார் என்று இங்கே யாருக்கும் புரிவதில்லை. எல்லோருக்குமே மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன கெடுதலை செய்ய வேண்டும் என்பதனை பற்றித்தான் யோசித்து கொண்டிருக்கின்றார்களே தவிர, அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் மேலும் மேலும் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன். அப்படியானால் நான் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களும் சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இருக்கும். செய்வினைகளை செய்கின்ற அளவிற்கு ஒருவர் மனதில் தைரியம் இருக்கிறது என்றால் நாளை இவர்கள் எந்த விஷயத்தையும் செய்ய துணிந்தவர்களாக மாறிவிடுவார்கள். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதனை இவர்கள் நிச்சயமாக செய்து முடித்து விடுவார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல செய்வினைகள் கோரால்கள் இருந்து கொண்டிருக்கிறது. உனக்கு இந்த செய்வினை எப்படி வைத்தார்கள் என்பதனை உன் அப்பா உனக்கு சொல்கின்றேன். அதன் பிறகு எப்படி இதிலிருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன் என்பதையும் இந்த சாயப்பா உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் அன்பு குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்களோடு தான் சுற்றி திரிகின்றது. எவ்வளவுதான் உன்னை நீயே நான் எப்பொழுதுமே நல்லபடியாகத்தான் யோசிக்கின்றேன், நேர்மறையான விஷயங்களை பற்றித்தான் யோசிக்கின்றேன் என்று நீ சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் இல்லாமல் சேர்ந்து உனக்கு இவர்களை மிகவும் அருகில் வர வைத்து விட்டது. செய்வினைகள் செய்தது என்பது இன்று நேற்று நடந்த காரியம் அல்ல. இது பல நாள் அவர்களினுடைய நோக்கம். எத்தனையோ முறை உன் வாழ்க்கை நெருங்கி வந்து உனக்கு கெடுதல்கள் செய்ய முயற்சி செய்தும் முடியாமல் போனவர்கள் இப்பொழுது எப்படியாவது இதனை செய்துவிட வேண்டும், எப்படியாவது இதனை ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நன்மைக்குரியதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் உன் சாயப்பா நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்று இந்த நொடி பொழுதில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட வேண்டும். நீ ஒருவரை நம்பி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இது போன்ற சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது.
இதுபோல சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்றால் நீ நிச்சயமாக இதையெல்லாம் எப்படியெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உடனிருந்து கொண்டே ஒருவர் செய்கின்ற துரோகம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. அதிலும் செய்வினைகளை உனக்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள் பார்த்தாயா? இந்த செய்வினையானது எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையுமே நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களை எல்லாம் உணர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை உனக்கென தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக வாழ வைக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நீ நம்பியவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொன்னவர்கள் யாரிடத்திலிருந்து உனக்கு முக்கியமான ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்தாயோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தனக்கு சாதகமாக எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு உன்னை மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்குள் ஆளாக்கிவிட நிற்கின்றார். மேலும் மேலும் பல துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கின்றார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எதை நோக்கி என்ன பயணத்தை தொலைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வயிற்றுக்குள் செய்வினை எப்படி சென்றது, உன்னுடைய வயிற்றுக்குள் இவர்கள் எப்படி செய்வினையை வைத்தார்கள் என்று தானே யோசிக்கிறாய். உன் சாயப்பா என்று உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொள். நான் சொன்ன விஷயமானது ஒருவர் உன் மீது பொறாமை கொண்டு உன்னை பழி போட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த பெண்ணினுடைய மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல் தீய எண்ணங்களை முழுமையாக்கிக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கை அழிப்பதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவருக்கு செய்வினைகள் வைப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. தெய்வத்தை தனக்கு துணையாக கொண்டிருப்பவர்கள் அவ்வளவு எளிதில் செய்வினைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே இவையெல்லாம் உன் அருகில் வந்துவிடும். அதற்கு அவர்கள் உனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களைத்தான் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். என்ன நடந்துவிட்டது, ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு முதலில் சாயப்பா என்ன சொல்ல வருகிறேன், இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தியிருக்கிறார்கள், இதனால் உனக்கு என்ன நடந்தது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்ற வரையிலும் உனக்கு எந்த துன்பங்களையும் நான் அனுமதிக்க மாட்டேன். இப்படியெல்லாம் உனக்கு இவர்கள் செய்ய முயற்சி செய்தார்கள். அதனால் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, இந்த பெண்ணின் சுயரூபம் என்ன என்பதனை உனக்கு வெளிப்படுத்தி காட்டத்தான் இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ நினைக்கலாம் அவ்வளவு எளிதில் நம்ம யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று. ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே உன்னை மட்டுமே அடிப்பதில் தன்னுடைய கவனத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை என்னவென்று நாம் நிச்சயமாக கவனிக்கத்தானே வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை சற்று நாம் உன்னிப்பாக கவனிக்கத்தானே வேண்டும். இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி, அதிலிருந்து எப்பொழுதுமே என் குழந்தை தனக்கான நன்மைகளை தேடத் தொடங்கி கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ நினைத்ததை எல்லாம் விரைவாக பெற்று விடுவாய். ஒருவேளை உனக்கு செய்வினைகளை செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது என்றால் சாயப்பா சொல்வதை உடனடியாக நீ செய்து பார். யார் என்ன பொருளை கொடுத்தாலும் அதனை வாங்கி சாப்பிடுவதை முதலில் நிறுத்து. நல்ல எண்ணங்களோடு ஒருவர் கொடுத்திருந்தாலும் சரி, கெட்ட எண்ணங்களோடு ஒருவர் கொடுத்திருந்தாலும் சரி, இது போன்று செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் வேண்டுமென்று கெடுக்க நினைப்பவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்து விடுகின்றார்கள். எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று இவர்கள் எப்பொழுதுமே யோசித்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் எப்படி இதனை தடுத்து நிறுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த செய்வினை என்பது உன் வயிற்றுக்குள் ஒருவர் கொடுத்த உணவின் மூலமாகத்தான் சென்றிருக்கிறது. அது எப்படி தெரியுமா? என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் வரையில் இந்த செய்வினைகள் என்பது பேயாகவோ வேறு ஏதேனும் கஷ்டத்தை உனக்கு கொடுக்கின்றன விஷயங்களாகவும் இருந்து விடாது. அதாவது சாயப்பா நிற்கின்ற இல்லத்தில் இது போன்ற எதுவும் வந்துவிடாது. எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் கொடுப்பதற்காகவும் தேவையில்லாமல் உன்னுடைய உடல்நிலையை கெடுப்பதற்காகவும் இது போன்ற சில விஷயங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் செய்து விடுகின்றார்கள். தேவையில்லாத உணவுகளை யார் கொடுத்தாலும் எப்பொழுதும் அதை நீ உண்ணக்கூடாது. சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா? இப்படியாக உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே சிந்தனைகள் இருக்கிறது. நமக்கு வாழ்க்கையில் ஏதோ கஷ்டங்கள் வந்துவிட்டது, நம்மாலான கஷ்டங்கள் நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையால் எதற்கும் கவலை கொள்ளாதே.
உன்னுடைய வேலைகள் நிச்சயமாக சில நேரங்களில் கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றாய். ஆனால் பல நேரங்களில் நீ ஜெயித்து விடுவாய், வென்று விடுவாய் என்ற நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எதற்கும் கலங்காதே, எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.